வணக்கம். இந்திய நேரப்படி மதிய 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். எல்லை பாதுகாப்பு படை, தொழில் காப்பு படை தலைமை இயக்குநர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. எல்லையோர பகுதிகள் நிலவரம், விமான நிலையங்களின் பாதுகாப்புகள் குறித்து கலந்துரையாடல். ராணுவம், கடற்படை, விமானப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு படைகளின் செயற்பாட்டு தயார் நிலை குறித்து கலந்தாய்வு. ஜம்மு காஷ்மீரின் பதான்கோட் ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி. பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை முறியடித்த இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பமைப்பு. காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சி. பயங்கரவாதிகளை தாக்கி வீழ்த்தியதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை அறிவிப்பு. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக நாளை சென்னையில் பேரணி நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போதுமான அளவில் இருப்புள்ளது. அச்சத்தில் வாங்கி குவிக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரின் மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். எல்லை பகுதியின் நிலவரம், விமான நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்று வருகிறது. இந்த முயற்சிகளை இந்திய எல்லை பாதுகாப்பு படையும் விமானப்படையும் முறியடித்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர், மத்திய தொழில் காப்பு படை தலைமை இயக்குநர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல், நாடு முழுவதும் விமான நிலையங்களின் பாதுகாப்புக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் ஆகியன குறித்து அவர் கலந்தாய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவின் எல்லையோர பகுதிகள் மீது ஏவப்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றை இந்திய ராணுவமும் விமானப்படையும் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு அமைப்பு மூலம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் எல்லையோர பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவியுள்ளது. இதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்த இந்திய ராணுவமும் விமானப்படையும் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு அமைப்பை எல்லைப் பகுதியில் நிறுவியிருந்தன. இதன் மூலம் பாகிஸ்தானின் வான்வெளி தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரின் பதான்கோட்டில் இந்திய ராணுவ முகாம் மீது பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் ஏவப்பட்ட நிலையில் அந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இதையடுத்து முகாமின் வெளிப்புறம் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் கூட்டாக ஆய்வு மேற்கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 8 பேரை வீழ்த்தியதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் சூழல் உள்ள நிலையில் காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பன்னாட்டு எல்லையில் தந்தார் என்னும் இடத்தில் அமைந்துள்ள பாகிஸ்தான் எல்லை சாவடி வழியே இந்திய எல்லைக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர். நேற்றிரவு நடந்த இந்த ஊடுருவல் முயற்சியை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முறியடித்துள்ளனர். இந்திய வீரர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 7 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் எல்லை சாவடியும் சேதமடைந்துள்ளது. பயங்கரவாதிகளை தாக்கி அளித்த வீடியோவையும் எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்டுள்ளார். இச்சூழலில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் யாரும் தன்னை நேரில் சந்திப்பதையும் எந்தவிதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்றும் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த எளியோர்களுக்கான இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை மட்டும் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். நமக்காக எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும், வெற்றி பெற்றிடவும் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியன போதுமான அளவில் உள்ளதாலும் வளங்களும் இயல்பாக இருப்பதாலும் பொதுமக்கள் அச்சத்தில் இவற்றை வாங்கி குவிக்க வேண்டாம் என்று இந்திய ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது.
பகல்காமில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கர முகாம்களை இந்தியா தாக்கி அளித்துள்ளது. பாகிஸ்தானும் இந்திய எல்லையோர பகுதிகள் மீது தாக்கத்தை தொடங்கியுள்ளது. இத்தகைய போர் சூழலில் வாகனங்களுக்கான பெட்ரோல், டீசல் ஆகிய எரிபொருள்களும் சமையலுக்கான எரிவாயுவும் நாடு முழுவதும் போதுமான அளவு இருப்புள்ளதாகவும் வளங்களும் இயல்பாக உள்ளதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. போர் சூழலில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்கின்ற அச்சத்தில் மக்கள் இவற்றை தேவையில்லாமல் வாங்கி குவிக்க வேண்டாம் என்றும் தேவைப்படும் போது மட்டும் விற்பனையகங்களில் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கைப்படி தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்க மாநிலங்களில் மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மாநில மொழி ஆங்கிலம் ஆகியவற்றுடன் இந்தி அல்லது இந்தியாவின் வேறொரு மொழியையும் மாணவர்களுக்கு கட்டாயம் பயிற்றுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த மணி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மும்மொழி பாடத்திட்டத்திற்கான உடன்பாட்டில் கையொப்பமிட மறுப்பது மாணவர்களின் கல்வி கற்கும் நலனுக்கு எதிரானதாகவும் கல்விக்கான மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பெரும்பாலான மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழி திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் 3 மாநிலங்கள் மட்டும் இவை ஏற்க மறுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்திய படையினரை ஊக்குவிக்கும் வகையிலும் நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி பெங்களூரில் மூவண்ண கொடி பேரணியை நடத்தியுள்ளது. பெங்களூரில் சின்னசாமி கிரிக்கெட் திடல் அருகே நடைபெற்ற பேரணியில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார், உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, அமைச்சர் பாட்டீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும், ஓய்வு பெற்ற படையினரும், மாணவர்களும் கலந்து கொண்டதாக சிவக்குமார் தெரிவித்தார். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கையாண்டது போல இந்த சூழலை கையாண்டால் இந்தியா வெற்றி பெறும் என்று சிவக்குமார் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று BCCI தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் இதுவரை 57 போட்டிகள் முடித்துள்ளன. இந்நிலையில் மீதமுள்ள போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய IPL கிரிக்கெட் போட்டிகள் ரத்து என்று BCCI அறிவித்துள்ளது. நேற்று தரம்சாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் டெல்லி போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் IPL போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வரும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை சென்னையில் பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து பேரணி தொடங்கும் என்றும், வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் என்று தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் படை வீரர்கள், அமைச்சர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் போர் பதற்றத்தை தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் உள்ளே நுழையும் வாகனங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் கண்காணிக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல் பயணிகளின் உடைமைகள், ஆவணங்கள் சோதனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பயணிகளின் உடைமைகளை ஸ்கேனர் கருவியின் மூலம் சோதனை செய்யப்படுகிறது. மேலும் விமான நிலையத்தின் ஏப்ரான் பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் விமானத்திலிருந்து இறங்கி வரும் பயணிகளும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சோதனை வருகின்ற 18ஆம் தேதி வரை நீடிக்கும் என கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாராமுல்லா மாவட்டத்தை சேர்ந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தொடங்கியது. இதில் பயங்கரவாதிகளை முன்னேற விடாமல் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. இருப்பினும் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியில் நர்கீஸ் பேகம் என்ற பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் ரசேர்வானியின் சேர்ந்த ஹக்பீசா என்ற மற்றொரு பெண் காயமடைந்துள்ளார். வடக்கு காஷ்மீரின் உரி மற்றும் குப்வாரா பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால்
மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நள்ளிரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியா ராணுவம் அளித்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லைகள் வழியாக தாக்குதல் நடத்த முயன்றனர். உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை வான் பாதுகாப்பு பிரிவு நடவடிக்கையால் இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் அளித்துள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் குறித்து பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அருகே டேங்கர் லாரியும் அரிசி மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் ஓட்டுநர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நாச்சிமுத்து என்ற ஓட்டுநர் தருமபுரியிலிருந்து டேங்கர் லாரியை எடுத்துக்கொண்டு கடலூர் மாவட்டம் குமராட்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அதேபோல் வேப்பூரை சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற ஓட்டுநர் விருத்தாச்சலத்திலிருந்து லாரி மூலமாக அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வேப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை தொரவல்லூர் கிராமத்தின் அருகே வந்து கொண்டிருந்த அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் சிக்கியிருந்த நாச்சிமுத்தினை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரேஷன் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த ஓட்டுநர் ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து விருத்தாச்சலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தான் திருத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கைக்கு வரவேற்பளிப்பதாக கூறினார். மேலும் தாக்குதல் நடத்திய மத்திய அரசு மற்றும் இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் திருந்த வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். இதையடுத்து ஒரு அமைச்சரை மாற்றுவது, இலாகாவை மாற்றுவது என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை என்றும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமர் மோடி, மத்திய அரசு, நம்முடைய இந்திய ஒட்டுமொத்த இராணுவம் எல்லோரையும் இந்திய மக்கள் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுவார்கள், போற்றுகிறார்கள். இந்திய நாட்டுடைய பலமான ஒற்றுமையான நம்முடைய இராணுவத்திற்கு இந்திய மக்கள் அனைவரும் கட்சி, ஜாதி, மத, மொழி எல்லைகளெல்லாம் கடந்து எல்லோரும் இந்தியர்களாக ஒன்றாக நின்று பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தடுத்திட, அழித்திட, தீவிரவாதிகள் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்பட, அகற்றப்பட எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் துணை நிற்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுள்ளது. பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதன் காரணமாக சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. அதேபோல் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. இதில் வான்வெளி மற்றும் கடல்வெளி தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து ஒத்திகை நடைபெற்றது. இதில் காமராஜர் துறைமுக ஊழியர்கள், மாவட்ட நிர்வாகம், இந்திய கடலோர காவல்படை, தமிழ்நாடு காவல்துறை பலர் பங்கேற்றனர். மேலும் அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை காரணமாக சுமார் 1 மணி நேரம் துறைமுக சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது.
+2 பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 18வது இடத்தை பெற்றுள்ளது. தனியார் பள்ளிகள் பயின்ற மாணவிகள் ரோஹிணி மற்றும் ஜெயேந்திரா ஆகிய இருவரும் 596 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர். இதேபோன்று முகிலன், ரித்தீஷ் என்ற மாணவர்கள் 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும், பாத்திமாபி என்ற மாணவி 586 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தினை பிடித்துள்ளனர். இவர்களுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து முதலிடம் பெற்ற மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி தனியார் பள்ளி மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு முடிவில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 424 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் இதே பள்ளியில் பயின்ற காயத்ரி என்ற மாணவி 594 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். தீபிகா 593 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்திலும், லோகரஞ்சன் மற்றும் ஜோஸ்லின் ஆகிய இருவரும் 592 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பிடித்துள்ளனர். மேலும் 40 மாணவர்கள் 550 மதிப்பெண்கள் மேல் எடுத்துள்ளனர். இந்நிலையில் முதலிடம் பெற்ற மாணவி காயத்ரிக்கு 50% கல்வி கட்டணம் இலவசம் என்று பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை சிறிய தொகுப்புகளாக தற்போது காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் உள்ள ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மூலவ சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வாழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தையல் நாயகி அம்மன் மற்றும் வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் மூலவ சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். மேலும் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள நாகத்தம்மாள் கோவிலின் 22ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி கொடியேற்று விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் கணேசன் கலந்து கொண்டு கொடியேற்றினார். இவ்விழா ஏற்பாடுகளை தலைவர் மோகன், பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பெரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக சங்கர ராமேஸ்வரர் மற்றும் அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் தேரோட்டும் வீதிகளில் ரூபாய் 2 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான புதைவட மின்பாதை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் கலைவாணன் இணைந்து பொதுமக்கள் செயல்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். இதில் நகர்மன்ற தலைவர் பவனப்பிரியா, செந்தில், திமுக நகர செயலாளர் பிரகாஷ், கொட்டராச்சேரி ஒன்றிய செயலாளர் சேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீடுகளிலும் உறவினர்கள், நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தங்கியிருக்கும் அந்த சூழலில் தேர் ஓடும் பொழுது மின்சாரத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதனால், மின்தடை ஏற்படுவதனால் அந்த இல்லங்களில் இருப்பவர்களுக்கு குளிப்பதற்கு கூட சிரமமாக இருந்த சூழ்நிலை ஏற்படுத்தி. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளின் வீரர்களை டெல்லிக்கு அழைத்து வர சிறப்பு வந்தே பாரத் ரயிலை பிசிசிஐ நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில்
தர்மசாலா திடலில் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையிலான போட்டி நேற்று இரவு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக திடலின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ரசிகர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் தர்மசாலாவின் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளின் வீரர்கள், பயிற்சியாளர்கள் என மொத்தம் 300க்கும் மேற்பட்டோர் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்கள் அனைவரையும் விமானம் மூலம் மீட்க முடியாது என்பதால் சிறப்பு வந்தே பாரத் ரயில் மூலம் டெல்லிக்கு பாதுகாப்பாக அழைத்து வர பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 115 ரூபாய் குறைந்து 9,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 920 ரூபாய் குறைந்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 781 புள்ளிகள் குறைந்து 79,553 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 262 புள்ளிகள் குறைந்து 24,011 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். எல்லை பாதுகாப்பு படை, தொழில் காப்பு படை தலைமை இயக்குநர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. எல்லையோர பகுதிகள் நிலவரம், விமான நிலையங்களின் பாதுகாப்புகள் குறித்து கலந்துரையாடல். ராணுவம், கடற்படை, விமானப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லை பகுதிகளின் பாதுகாப்பு படைகளின் செயற்பாட்டு தயார் நிலை குறித்து கலந்தாய்வு. ஜம்மு காஷ்மீரின் பதான்கோட் ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி. பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை முறியடித்த இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பமைப்பு. காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சி. பயங்கரவாதிகளை தாக்கி வீழ்த்தியதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை அறிவிப்பு. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக நாளை சென்னையில் பேரணி நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போதுமான அளவில் இருப்புள்ளது. அச்சத்தில் வாங்கி குவிக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரின் மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.